السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய கல்வி நிலையம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியில், வாராந்த நிகழ்ச்சியில் சுவனம் நுழைபவர்கள் யார் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பு போட்ட உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு யோசனை வந்திருக்கும், இதில் என்னத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளோட தலையில் வந்திருக்கும். சகோதரர் கூட அவருடைய அந்த ஆரம்ப வரவேற்பில் சொன்னார், அம் ஹசிபத்தும் அன் ததுஹுலுல் ஜன்னம். நமக்கு முதலாவது என்ன பண்ணுறோம்டா, பயங்காட்டி விட்டுறோம், லேசாலாம் சொர்க்கத்துக்கு போகல அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான், சொர்க்கம் போகிறது கஷ்டமான விஷயம் அப்படின்றாலும் அந்த ரோட்டில் போகணும். ஃபஸ்ட்டுக்கு ரோட்டே காட்டாமல் லேசாக போகலான்டா அப்போ போக இல்லாத ஆகிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடும். இப்போ முதல் விஷயம் என்னென்னா, இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் விரும்பினவங்க சொர்க்கம் போகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன தகமை, என்ன தகுதி இருந்தால் அவருக்கு சொர்க்கம் போகலாம் அப்படின்றத ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்கள். யார் சரி? ஏன்னா இது தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம இவ்வளோ காலம் வாழ்கிறது, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறது, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறது, நம்மளோட பொருளாதாரத்தை செலவழிக்கிறது, இப்போ இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணினா நம்ம எவ்வளோ ஃபன் பண்ணலாம். இன்றைக்கு தானே நமக்கு ரெஸ்ட்டு. எல்லாத்தையும் விட்டுபடி ஏன் வந்தோம்? நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருங்கணும், மார்க்கத்தை படிக்கணும், சொர்க்கம் போகணுன்றது தான் நம்மளோட விருப்பம். சொர்க்கம் போகிறதுக்கான தகமைகள் அப்படின்னு நீங்கள் விளங்கின விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். யாராவது சொல்லுங்கள். நீங்கள் தாயை சொல்ல வேணாம், சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஈமான். மாஷா அல்லாஹ் முதல் விஷயம். அதுக்கு ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு எதிரானதையும் சொல்லிடுங்க. ஈமான் கொள்ளணும். ஈமானுக்கு எதிரான ஷிர்க்கு, குஃபுர், நிஃபாக், அதே மாதிரி அதாவது பிதா அல் முக்கஃபரா, குஃப்ருக்கு கொண்டு போகக்கூடிய நிரந்தர நரகத்துக்குரிய அந்த பிதா, இதுகள் செய்யப்படாது. ஈமானுக்கு எதிரான விஷயம். வேற என்ன? இபாதத், அதாவது அமல் சாலிஹ், சாலிஹான நல்ல செயல்கள் செய்யணும். அதுக்கு எதிரானது மோசமான செயல்கள்ல இருந்து தவிர்த்து நடக்கும். அப்படித்தானே? அது மஃபூம் முகாலஃபான்னு அரபுல சொல்லுவாங்க. அதாவது நல்லது செய்யணும்னா அது அடுத்த கருத்து என்ன? தீயது செய்யக்கூடாது. அப்படித்தானே? ரைட். ரெண்டாவது வேற என்ன? அது செயல், நல்ல செயலில் வந்துடும். நாங்கள் இருக்கிற பிரதானமான விஷயம்தான் அது எல்லாமே அமல் சாலிகான செயலில் வந்துடும். அந்த சாலிகான நீங்கள் எதையும் சொன்ன வட்டி வாங்கப்படாது, அதெல்லாம் செயலில் வந்துடும். வழங்குதா? அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. முதலாவது நீங்கள் சொன்னீங்க ஈமான், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈமான் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகல. ரெண்டாவது சொன்னீங்க சாலிகான செயல், அது குர்ஆன்ல உங்களுக்கு தெளிவாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு எதிரானது கெட்ட செயல் செய்யப்படாது. மூணாவது ஒன்று தௌபா என்பதெல்லாம் செயலில் வந்துடும். மாஷா அல்லாஹ். ஷிர்க் வைக்கப்படாது என்பது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது ஈமானுக்கு எதிரான விஷயங்கள்ல நம்ம அதை சொல்லிட்டோம். இன்னும் ஒரு விஷயம் முக்கியமானது இருக்கு, சொல்லலாம் உங்களுக்கு. ஓகே, இன்னும் நிறைய சொல்லலாம், ஒரு முக்கியமாக ஒன்று சொன்ன போதும். உள்ளத்து தூய்மை, இஹ்லாஸ். ஓகே, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம்தான், பின்பற்றணும். எல்லாமே நீங்கள் நற்செயல்களில் உள்ள விஷயங்களை சொல்றீங்க. அதாவது நான் கிளை அம்சங்களை கேட்கல, பிரதான விஷயங்களை சொன்னேன். தக்குவா, முத்தகி, இறையச்சம் உள்ளவனாக இருக்கணும். அப்படித்தானே? ரைட். அப்போ இதை ஏன் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்டா, நீங்கள் இதில் ஒரு சுருக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். சொர்க்கம் போகிறோன்னா என்னப்பா? சொர்க்கம் போகிறோண்டா முதல் விஷயம் முஸ்லீமாக இருக்கணும். அப்படித்தானே? அவர் இஸ்லாத்தில் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. யாரை கூப்பிட்றான்?
மூமின்களே என்று கூப்பிடுறான், ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, பயப்பட வேண்டிய சரியான முறையில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகிவிட வேண்டாம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறான். அப்ப ஈமான் அவசியம். நீங்க அல்லாஹ்வை பயப்படணும்ன்றான், பயப்பட வேண்டிய முறையில் பயப்படுங்கன்றான். ரெண்டாவது விஷயம், மௌத்தா போறதா இருந்தா எப்படி மௌத்தா போங்க? முஸ்லிம்களாக அன்று நீங்க மௌத்தா போகிற வேணாம். மூணு விஷயம் சொல்றான். அப்ப ஈமான், தக்வா, அதே மாதிரி இஸ்லாம். இஸ்லாத்தில் இருக்கிறது முஸ்லீம் ஆகிறேன். முஸ்லீம் ஆகிறேன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டன. அல்லாஹ் சொல்றான், விரும்பியோ விரும்பாமலோ வெறுத்தோ அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்க சொல்றோம் ஈமான் ஒரு மூமினாக இருக்கணும். இதெல்லாம் நீங்க குர்ஆன் வசனங்களை நான் ஆதாரத்தோட சொல்லுவேன். ரெண்டாவது, ஒரு முஸ்லிமாக இருக்கணும், அதாவது இஸ்லாத்தை அவர் நேசிக்கணும், இஸ்லாத்துல வாழணும். மூன்றாவது, ஒரு முத்தக்கியாக தக்வா உள்ளவராக இருக்கணும். நான்காவது, நல்ல செயல்களை அவர் செய்ய வேண்டும். ஈமானுக்கு எதிரான ஷிர்க், குஃப்ர், நிஃபாக் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. அவர் காஃபிரானவராக இருக்கக்கூடாது. ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு போகணுமாக இருந்தால் சொர்க்கத்துக்கான செயல்களை செய்வது மட்டுமல்ல, அதை அழிக்கிற விதமாக அவரோட செயல் இருந்துடப்படாது. அது என்ன அழிக்கும்? ஷிர்க் வச்சா என்ன செய்யும்? ஓ கதிம்னா இலாமா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்நாஹு ஹபாஅ மன்சூரா. நாளை மறுமையில சில ஆள்கட அமல்களை கொண்டு வந்து அப்படியே பரத்தப்பட்ட புழுதிய மாதிரி நாங்கள் ஆக்கி விடுவோம்னு அல்லாஹ் சொல்றோம். அப்ப ஷிர்க் செஞ்சா நாம எவ்வளவு பெரிய நல்லமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகலாது. அதே நேரத்தில் சில மனித உரிமை மீறல்களில் ஈடுபடக்கூடாது. ஒரு ஆளை பத்தி தவறா பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இல்லாத இட்டு கட்டுறது, காதில் கேட்கறது எல்லாம் பிறரை பத்தி பரத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலண்டா நீங்க சொர்க்கத்துக்கான தகமையை அடைகிறீங்க. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் விட ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் பெருமானம் உள்ளதாக, அது அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கணும்டா. ஒன்று, அதில் இஹ்லாஸ் இருக்கணும். இரண்டாவது, அந்த அமல்களை நாம் நபி வழி அடிப்படையில் செஞ்சுக்கணும். இது எல்லாவற்றையும் தாண்டி நம்மளாம் என்ன நினைப்போம்டா, அமல் செஞ்சு நிறைய அமல் செஞ்சுட்டா அவருக்கு சொர்க்கம் போகலாம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, உங்களில் யாரும் உங்கள் அமல்களால் நீங்கள் தப்ப முடியாதுன்னா, நரகத்திலேருந்து தப்ப முடியாது. இது யார் சொல்றது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றதால ஓகே. இதை நாம சொல்றோம்டா ஏற்கனவே நம்ம அமல்ல பிரச்சனை தானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னா, உங்களோட அமலால் நீங்கள் தப்ப முடியாது. அதாவது கால்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு தொழக்கூடிய ஒரு நபி சொல்றார். அமல்களில ஒரு ரக்காத்துல ஒரு அத்தியாயத்தை பக்கராவை முடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி தான் சொல்றாங்க, உங்களோட அமலால நீங்க சொர்க்கம் போயிடாது. அப்படின்னா அமல் அவசியம் இல்லைன்னு அர்த்தம்னா அவங்க செஞ்சுக்க மாட்டாங்களே. புரியுதா உங்களுக்கு? அப்ப உடனே கேட்கிறாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் போயிடாது அப்படின்டா. நீங்களும் நிறைய அமல் தானே செய்யுங்க. வலா அன இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ்வோட இரக்கம் சூழ்ந்து கொண்டாத்த சொர்க்கத்துக்கு போறோம். இப்போ நம்ம நிறைய அமல் செய்யறோம், ஆகவே சொர்க்கம் போயிடும்னு நம்ம முடிவெடுக்கப்படாது. நம்மளோட அமலால் மட்டும் நாம் சொர்க்கம் நுழைய முடியாது. அதுக்காக அமல் செய்யாம சொர்க்கம் போகலாமா? அமல் சொர்க்கத்துக்கு முக்கியமான ஒரு நிபந்தனை. முதல் விஷயத்தை நாங்கள் இந்த தலைப்புல பார்க்க வேண்டியது என்னன்னா, அதாவது சொர்க்கத்துக்கான வெறுமனே எண்ணங்கள் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு ஒரு ஆள் சும்மா சொல்லிட்டீங்களாமா, நான் சொர்க்கவாதி, நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படி சொல்லி சொர்க்கத்துக்கு போகலாது. நான் சொன்ன இந்த விஷயங்களை செய்யணும். இதுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்றான், வகாலு, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னார்கள், லன் யதுகுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. ஒன்னு யூதனாக இருக்கணும், இல்லாட்டி கிறிஸ்தவர்களாக இருக்கணும், அவங்க தான் சொர்க்கம் போவாங்க. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவிர யாருமே சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டார்கள் என்று இந்த இவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், தில்க அமானியுஹும், இது அவங்களோட வீணான ஒரு ஆசை. இவங்க தேவையில்லாம இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க ஒன்னு யூத நாயகனும் இல்லை கிறிஸ்தவ நாயகன். அல்லாஹ் சொல்றான், தில்க அமானியுஹும், அல்லாஹ் அவங்களுக்கு சேலஞ்ச் சொல்றான், குல் ஹாது புர்ஹானக்கும், நீங்க சொல்றீங்களா நாங்க தான் சொர்க்கம் போகணும், சரி உங்களோட ஆதாரங்களை கொண்டு வாங்க பாப்போம். எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அல்லாஹ்வோட வேதத்தில் உங்களுக்கு அப்படி உத்தரவாதம் இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான்.
அப்ப வெறுமனே நாங்க சொர்க்கத்துக்கு போக போறோம்னு சொன்னா சொர்க்கம் போயிடாது. நாம எல்லாம் சொல்லுவோம் எங்களோட லட்சியம் வந்து சொர்க்கம் தான்ப்பா, நாங்க சொர்க்கம் போறோம். இந்த உலகத்தில் உண்மையான சக்சஸ் எது? ஒரு மனிதன் நான் வெல் சக்சஸ் சொல்றேன்னா எதை வச்சு சொல்லணும் சொல்லுவோம்? எது சொர்க்கத்துக்கு எது சக்சஸ்? நம்முடைய வாழ்க்கையில வெற்றின்னு எதை வச்சு சொல்லுவோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொருவரும் மௌத்தை சுவைக்க போகிறார்கள். ஒவ்வொருத்தருண்டா யாரு? யாரும் விதிவிலக்கில்லை, அனைவரும் மௌத்தை சுவைக்க போகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான கூலி வழங்கப்பட போவதுங்க கியாமத்துடைய நாளிலே தான். உங்களுக்கு ஃபுல்லா நீங்க செஞ்ச அமலுக்கு கூலி கிடைக்கணும்னா இங்க கிடைக்காது. சில ஆளுங்க சொல்லுவாங்க, நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் நல்ல ஒரு மனுஷனா வாழ்றேன், நான் யாருக்கு எந்த அநியாயம் பண்றல, நான் யாரை பத்தி எதுவும் பேசுறதில்ல, நான் ஒவ்வொரு தாவாவிலையும் கலந்து கொள்றேன், பாருங்கப்பா என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம் சொல்றோமா இல்லையா? அப்படி சொல்லப்படாது. ஏன்? இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான கூலி வழங்கப்படுவது கியாமத்துடைய நாள்ல தான். உலகத்துல ஒரு மனுஷன் ஆகப்பெரிய பிரச்சனை என்ன? ஆகப்பெரிய பிரச்சனை அவனுக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்கிறதானே. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கல சாப்பாடு. சஹாபி யாரு? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, சாப்பாடு இல்லை. அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நாம செய்யற எல்லா நன்மைக்கும் உலகத்திலே நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னு யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு பிழையான நம்பிக்கை. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் முழுமையாக கூலி வழங்கப்படுவது கியாமத்துடைய நாளிலே தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட்டானோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றியாளர். இந்த உலகத்தில் சும்மா நாமளை ஏமாத்திக்கிறோம். மாஷா அல்லாஹ் அவர் வெல் செட்டில்டு, என்ன கனடாவில் இருக்கிறார். மாஷா அல்லாஹ் வாழ்க்கையில் அவர் வின் பண்ணிட்டாரப்பா, அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாராம். ஏன்னா வின்னா என்ன கூட்டாளி ஒரு ஆள் இருந்தார், ஊர் அதிராம்பட்டணம். அவர் வந்து துபாயில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். இவர கனவு கனடாவுக்கு போகணும். நல்ல மனுஷன், அல்லாஹ் பயந்த மனுஷன். அவர் இங்கே மேனேஜர், நல்ல ஒரு சேலரியில் இருந்தவர், காசெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கனடாவுக்கு போயிட்டார். 10 நாள் அங்கே வாழல மூத் சொல்லலாமா? மாஷா அல்லாஹ் கனடாவில் செட்டில் ஆகிட்டாருங்க. அப்போ வாழ்க்கையில் நம்ம செட்டில்டுன்னு நம்ம சொல்கிறது அல்லாஹ்விடத்தில் நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன? நம்ம வந்த எங்கேருந்து? சொர்க்கத்திலேருந்து வந்தோம். அல்லாஹ் தஆலா நம்மளோட தந்தை எங்க வச்சான்? சொர்க்கத்தில் வச்சான். நம்ம திரும்பி அந்த இடத்துக்கு போகணும். அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எவர்கள் நரகத்திலே இருந்து தூரமாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ ஃபகத் ஃபாஸ், அவன்தான் வெற்றி. மற்றதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு டெம்பரரி. ஒரு வாகனம் வாங்குவோம், ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று வாங்கணும்னு வைங்களேன், எத்தனை நாளைக்கு அதை வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட போகிறீங்க? ஒரு 6 மாதத்தில் நமக்கே அந்த வாகனத்தில் வெறுப்பு வந்துடும். இதை வாங்கி நான் சும்மா தேவையில்லாமல் டெஸ்லா வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் வாங்கி ஒரு டயருக்கு 200 ரூபாய் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி என்ன இது பிரச்சனைடா? இந்த உலகத்தில் கிடைக்கிறது எல்லாம் ஒரு சந்தோஷம் தான், அதெல்லாம் ஒரு பெர்மனன்ட் இல்லை, டெம்பரரி. அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை என்பது மத்தான்றான், ஏமாற்றுன்றான். சுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, பெண்களை விரும்புவது, வல் பனீன் ஆண் குழந்தைகளை கண்டு ஆசைப்படுவது, வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் ذهب والفضة, தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக இருக்கின்ற ஆசைப்படுவது, வல் கைலில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட ஒரு பெரிய குதிரை, அதாவது ஒரு நல்ல வெஹிக்கிள் கொண்டு ஆசைப்படுவது, வல் அன்ஆம் கால்நடைகள், வல் ஹர்ஸ் விவசாய நிலங்கள், இதெல்லாம் இருக்கின்ற மனுஷன் ஆசைப்படுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இதெல்லாம் ذلك متاع الحياة الدنيا. அற்பண்டா அந்த உலகத்துல தங்கம் பெரிய கும்மியெல்லாம் கிடைச்சி என்ன பிரயோசனம்? உங்களுக்கு 1000 வருஷம் வாழ போறியா? இல்லை, அது இருக்கு, நீ மூத்தா போயிருவிய. அப்ப உண்மையான வாழ்க்கை என்பது ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், அதுதான் எங்களோட லட்சியம். அதுக்குத்தான் இந்த கஷ்டம், அதுக்குத்தான் இந்த டைம், அதுக்குத்தான் நாம் இதுக்காக ட்ரை பண்றோம். எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் அந்த சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு என்ன வழி? நாம நம்முடைய நேரத்தை நாம செலவழிக்கிறோம். ஆகவே வெறுமனே நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்லி ஒரு ஆள் என்ன செய்யலாது? சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் தர இலல்லதீன ஊது நஸீபம் மினல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவங்களை பத்தி சொல்றான் அல்லாஹ் தஆலா. எப்படி அவங்க சொல்றாங்க? ذلك بانهم قالوا لن تمسنا النار الا اياما معدوده, கொஞ்ச நாளைக்கு தான் நாங்க சொர்க்கத்துக்கு, நாங்க நரகத்துக்கு போனாலும் கொஞ்ச நாள் தான் எங்களை நரகம் தீண்டும், அதுக்கு மேல நாங்க நரகத்தில் இருக்க மாட்டோம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், வகர்ரத்துஹும் ஃபீ தீனிஹிம், அவனோட மார்க்கம் அவங்களை ஏமாற்றி விட்டது. யாரு சொன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் நீங்க நரகத்துக்கு போவீங்க, அதுக்கப்புறம் சொர்க்கம் போய் யாரு சொன்னா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அவங்க
கொஞ்ச நாளைக்கு சொல்லுவாங்க நாங்கள் யூதனாக இருங்க இல்லாட்டி கிறிஸ்தவனாக இருங்க, இந்த இஸ்லாத்துக்கு மட்டும் பிறாங்க, முகமதுக்கு பின்னால் மட்டும் ஒன்று யூதனாக போங்க. அதாவது வழிகேடுகளோட கொள்கை என்னடா, நீ எதுலண்டாலும் இரு, ஆனால் அங்கே மட்டும் பிறாது அப்படி சொல்லுவாங்க. இதேதான் அவங்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லை. அல்லாஹ் சொல்றா இப்படி, வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷை, யூதர்கள் சொல்றாங்க கிறிஸ்தவர்களிடம் நேர்வழி இல்லை என்று. வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க யூதர்கள் நேர்வழி இல்லை என்று. ஆனா இஸ்லாத்தை எதிர்க்கும் போது சொல்றாங்க ஒன்னு யூதனாயிரி இல்லாட்டி கிறிஸ்தவனாரிங்கிறாங்க. எப்படி? அப்போ சொர்க்கம் போறது என்பது வெறும் வார்த்தைகளால் சொர்க்கம் போயில. நான் நல்லா பேசுறேன் ஆகவே சொர்க்கம் இல்லை, நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறதில்ல, அந்த பாதையில போகணும். அந்த சகோதரர் சொன்னாரு, அந்த பாதையில போற நேரத்தில் உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை எல்லாம் வரும். எப்படி? வஸுல்ஸிலு, அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். எதுவரையும்? ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற வரையும் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீபுன், அல்லாஹ்வுடைய உதவி வெரி நியர், ரொம்ப கிட்டத்தில் இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னார். அந்த சொர்க்கம் போற அந்த பாதையில நாம் இருக்கிறோம். இந்த சொர்க்கம் போறவங்களை பொறுத்தவரையும் பலதரப்பட்ட மெத்தட்ல சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுல நாங்க எந்த பட்டியல வரணும்ன்றதை நீங்க முடிவெடுங்க. இந்த மெத்தட்ல நாங்க எதுக்குள்ள எந்த பட்டியலுக்குள்ள வரணும்ன்றதை நீங்க முடிவெடுங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே சில நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா இவர்கள் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டான். இப்ப சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டா, ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் இருப்பாங்க, சந்தேகமா இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தில் இருப்பாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தில் இருப்பாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தில் இருப்பாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, உக்காஷா இப்னு மிஹ்சன் ஃபில் ஜன்னா. சொர்க்கத்திலே உலகத்திலே தெரியும் இவர்கள் சொர்க்கவாதிகள், நடமாறும் சொர்க்கவாதிகளாக உலகத்திலே இருந்தாங்க. அலி பின் அபி தாலிப் சொர்க்கவாதி, இதெல்லாம் நேரடியாக ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப உலகத்தில் ஒரு மனிதருக்கு அவர் சொர்க்கவாதி என்று சொல்லப்படுமா இருந்தா அதை விட ஒரு வாய்ப்பில்லை. அந்த பட்டியலில் நாம யார் சரி இடம் வரலாமா? இந்த உலகத்திலே இந்நாள் இந்த மீரான் பாய் சொர்க்கத்துக்கு போறாரு என்னால சொல்லலுமா? இல்ல நான் சொர்க்கம் போகணும் உங்களுக்கு சொல்லலுமா? சொல்லலாது. உலகத்தில் சொர்க்கம் வாதியின் நன்மாராய் கூறப்பட்டது முதல் வகை. ரெண்டாவது என்னண்டா, அதாவது 70,000 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 70,000 பேர் இருக்காங்க. யத்குலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாபின், அவங்க எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க, விசாரணையின்றி சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அவங்கள பத்தி நான் பின்னால சொல்றேன் யாருன்னு. அப்ப அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் சொல்றார், உக்காஷா பின் மிஹ்சன், யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ அன் யஜஅலனி மின்ஹும், அல்லாஹ்வின் தூதரே நானும் அந்த ஒரு கூட்டத்தில் அந்த 70,000 அப்படின்னு சொன்னாங்க. அந்த மின்ஹுண்டாங்க. இன்னொரு நபித்தோழர், யார சொல்ல என்னையும் அப்படின்னா, இல்ல உக்காஷா முந்திட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்படி சொன்ன சஹாபாக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னையும் அவ எல்லாரும் சொர்க்கவாதி. அப்ப இதெல்லாம் இந்த உலகத்திலேயே, அதாவது கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு பட்டியலை சொல்றாங்க. இது ஒண்ணு. மூன்றாவது என்னண்டா, அதாவது விசாரிக்கப்படுவார்கள், விசாரிக்கப்பட்டு அந்த நரகத்துக்கு மேலால ஒரு பாலம் வைக்கப்படும், அந்த பாலத்தை தாண்டி சொர்க்கம் போறவங்க. இது அடுத்த பட்டியல். விளங்குதா? அடுத்த ஒரு பட்டியல் என்னன்னு கேட்டால், அல்லாஹு தஆலா சில ஆட்களை நரகத்துல பக்கம் முகத்தை திருப்பி வச்சுப்பான். திருப்பி என்ன செய்வான்? நரகத்துல போக மாட்டாங்க, ஆனா அந்த பக்கம் முகம் திருப்பி இருக்கும். அவங்கள சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான். அடுத்தது என்னடா, நரகத்தில இருந்து வெளியாகிற ஒரு கூட்டம் நரகத்துக்குள்ள போடப்பட்டுருவாங்க. பலதரப்பட்ட கேட்டகரியில் வருவாங்க. நபிமார்கள் சிபாரிசு பண்ணுவாங்க, மலக்குமார்கள் பண்ணுவாங்க, மூமின்கள் பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் தன்னுடைய கையால நரகத்திலே இந்த ஆட்களை அள்ளி போடுவான். சரிதானே? இதே மாதிரி நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடியவர் அப்படின்னு ஒரு பட்டியல். இதெல்லாம் நான் என்னத்துக்கு சொன்னேன்டா, இதுல நீங்க எந்த பட்டியல்ல நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இதில் இருக்கிற சகோதரர்கள் ஆசைப்படுங்க. எந்த பட்டியலில் போகணும்? நன்மாராயம் கிடைக்காது. இப்போ ஏன் எனக்கும் சொல்ல இல்லாது உங்களுக்கும் சொல்ல இல்லாது. அது ரசூலுல்லாஹ்வோட முடிச்சு. அடுத்தது என்ன? விசாரணை இல்லாமல் 70,000 பிகைரி ஹிசாபின் வலா அதாபின், கேள்வி கணக்கு இல்லாமல் நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழையணும். அல்லாஹ் அந்த உக்காஷா பின் மிஹ்சன் கேட்ட மாதிரி நம்மளையும் உங்களையும் அந்த பட்டியலில் உள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கணும். அதே மாதிரி எங்களோட சகோதரிகள், எங்களோட தாய்மார்கள், எங்களோட பெற்றோர்கள் அல்லாஹ் ஆக்கணும். ஏன்னா நரகத்துக்குள்ள போனேன்னு வைங்களேன், இன்னஹா சாஅத்
முஸ்தகர்ர வ முகாமன் அல்லாஹ் சொன்னான். அந்த நரகத்துக்குள்ள நுழைஞ்சா அது கொஞ்ச நேரமாக இருந்தாலும் நீண்ட காலமாக இருந்தாலும் மோசமான ஒரு தங்குமிடம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நரகத்திலேருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு தான் இந்த தலைப்பு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நான் முதலாவது சொன்ன இந்த நரகத்தில் விசாரணை முடிஞ்ச பிறகு நபிமார்கள் உட்பட அந்த ஒரு பாலத்தை தாண்டி தான் போகணும். அது ஆகப்பெரிய சேலஞ்ச். அந்த பாலத்தை தாண்டறதுக்கு நமக்கு என்ன தேவைண்டா, நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணமே, இந்த விஷயம் ஒழுங்காயிருந்த நம்ம குயிக்காக தாண்டிடும். என்ன, ஈமான் இருக்கணும், இறையச்சம் இருக்கணும், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற முஸ்லீம்களாக இருக்கணும், சாலிஹான நல்ல செயல்களை இஹ்லாஸை செய்யணும். நல்ல செயல் செஞ்சுப்பாங்க நிறைய பேர், பார்த்தா யார் யாருக்கோ எல்லாம் காட்டுறதுக்கு செஞ்சுப்பாங்க, அல்லாஹ்வுக்காக இருக்காது. இஹ்லாஸ் இருக்கணும், அப்படிதானே? அதே நேரத்தில் நம்ம செஞ்ச நல்ல செயல்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய வங்குரோத்துக்காரர்களாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அத்தத்ரூன மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரர் யார் தெரியுமான்றாங்க. யாரு? நல்லா எல்லாம் செஞ்சிருப்பான், தொழுதிருப்பான், நோன்பு பிடிச்சிப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான், நாளை மறுமையில் ஒன்றும் இல்லாமல் நரகத்துக்கு தள்ளப்படுவான். காரணம், அவன் அடுத்தவர்கள் விஷயத்தில் அநியாயம் பண்ணிக்கிறான். அது ஹதீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப இந்த விஷயத்தை நாம மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 299வது இலக்கம். இது தமிழ்ல நீங்க பார்த்தாலே தெரியும். சஹீஹ் முஸ்லிமுடைய அரபு இலக்கத்துக்கும் தமிழுக்கு வித்தியாசம். நான் தமிழ் இலக்கத்தை தேடி இதில் நான் போட்டிக்கிறேன். நீங்க தமிழில் போய் 299 ஹதீஸில் பார்த்தீங்கன்னா, யுதுரபு ஸிராத் பைன தஹரை ஜஹன்னம், நரகத்தில் 2 ஓரத்திலையும் அந்த ஒரு பாலம் மாதிரி வச்சுக்கும், அதை தாண்டி தான் சொர்க்கத்துக்கு போகணும். அதுல ஃபஅகூனு அன வ உம்மதி அவ்வல மன் யுஜீசு, அதாவது அதை தாண்டக்கூடியவர்களில் என்னுடைய உம்மத்தும் நானும் தான் முதல்ல தாண்டும், வேகமாக தாண்டிடும். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய செயல்களுக்கேற்ப அவங்க அந்த பாலத்தை வேகமாக தாண்டுவாங்க. அவங்களோட செயல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான உண்மையான ஈமானோடு இறையச்சத்தோடு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாங்கன்னா மிக வேகமாக அந்த பாலத்தை என்ன செஞ்சிருவாங்க, தாண்டிடுவாங்க. அந்த பாலத்தில் குளிக்கைகள் இருக்கும், இந்த கருவேல மர குளிக்கின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த குளிக்கு எடுக்கிற மாதிரி. சில ஆளுக்கு அதில் கொழுவிப்பட்டு போவாங்க, சில ஆளுக்கு கொழுவிப்பட்டு நரகத்தில் விழுவாங்க. இப்படி பலதரப்பட்டவர்களாக அந்த பாலத்தை நான் தனி தலைப்பாக நரகத்துக்கு மேல் உள்ள பாலம்ன்றத நிறைய ஹதீஸ்கள் அதில் வரும். அது ஒரு செய்தியாக மட்டும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த நரகத்தை தாண்ட வேண்டும். இது சம்பந்தமான ஹதீஸை 299 சஹீஹ் முஸ்லிம்ல, அதே மாதிரி 302வது ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய உண்மையான இலக்கு என்ன? நம்ம படுற கஷ்டம், நம்ம படுற சோதனைகள் என்ன வந்தாலும் பாவத்துக்கு போகக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, குர்ஆனை சுன்னாவையும் பின்பற்றி வாழணும்னு நம்ம கஷ்டப்படுறது, நம்ம பலருடைய எதிர்ப்புகளை கூட நம்ம பொருட்படுத்தாம இந்த பயணத்தில் போறது, எல்லா வகையான சோதனைகளிலும் அல்லாஹ்விடத்தில் நல்லெண்ணம் வைக்கிறது எல்லாமே சொர்க்கத்துக்கு போகணுன்ற அந்த நோக்கம்தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கம் தான் மனிதனுடைய உண்மையான வெற்றி என்பதையும் சொல்றான். இது சூரா ஆல இம்ரான்ல 185வது வசனத்தில் நான் ஏற்கனவே இந்த வசனம் சொல்லிட்டேன். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், எவன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ அவன்தான் வெற்றி பெற்று விட்டான். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் இடத்துல ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம், ஒரு ஒப்பந்தம். அதை நாம் நிறைவேற்றினா தான் இந்த சொர்க்கத்துக்கு போகலாம். அது என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா மூமின்களிடமிருந்து இஷ்தரா, இஷ்தரான என்ன அரபுல? முஷ்தரி. ஹதா முஷ்தரி, விலைக்கு வாங்கிட்டான். இஷ்தரான என்னது? விலை கொடுத்து வாங்கி விட்டான். என்னது? அவர்களுடைய உயிர்களையும் அவர்களது பொருள்களையும். பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு மூமினை பொறுத்தவரையும் அனைத்தையும் விட அவன் அல்லாஹ் விரும்பணும், அல்லாஹ்வோட மார்க்கத்தை விரும்பணும். எது தன்னிடத்திலிருந்து என்னத்தை அவன் இழந்தாலும் அல்லாஹ்வோட தீன் அவன் இழக்கப்படாது. தந்தை இழக்கலாம், புள்ளை இழக்கலாம், மனைவி இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், பொருளாதாரத்தை இழக்கலாம், வீட்டை இழக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய மனைவி மக்கள், அஷீரத்துக்கும் அம்வாருன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சம்பாதித்த உங்களது பொருளாதாரம், திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா, நஷ்டம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டு செய்கிற உங்கள் வியாபாரமும், மசாக்கினு தர்தௌனஹா, நீங்கள் விருப்பத்தோடு வாழுகிற உங்கள் வீடுகளும். அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷன் உலகத்தில் எதையெல்லாம் டாப் லெவலில் விரும்புவானோ அதை பட்டியல் போடுறோம். குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, இன்கான ஆபாவுக்கும், உங்களோட வாப்பா அல்லது உங்களுடைய ஆண் பிள்ளைகள்,
உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பொருளாதாரம், இது எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் முயற்சிப்பதும் உங்களுக்கு விருப்பமாகாத வரையும் அல்லாஹ் சொல்றான், அப்படி விருப்பமாக இருந்தால் ஃபத்தரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வோட அழிவை நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்றான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாரையும் எது வந்தாலும் அல்லாஹ்வுடைய தீனா என் பொருளாதாரமாண்டா தூக்கி பொருளாதாரத்தை வீசணும். இதான் இந்த குர்ஆன் வசனத்தில் விளக்கம். எனவே இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன, மூமின்களிடமிருந்து அவர்களது உயிர்களையும் பொருள்களையும் விலைக்கு வாங்கிட்டான். அர்த்தம் என்ன? எப்ப அல்லாஹ்வுடைய தீனுக்காக உங்கள் பொருளாதாரம் தேவைப்படுகிறதோ நீங்கள் தூக்கி கொடுக்க ரெடியா இருக்கணும். எப்போ உங்க இந்த மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு என்ற உயிர் போனாதான் மார்க்கத்தை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நிலைமை வந்தா உங்கள் உயிரை கொடுத்தா தான் அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். இதை சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினாங்க. சஹாபாக்கள் உங்களுக்கு தெரியும், பல சம்பவங்களை இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம். சஹாபாக்கள் இதை நடைமுறைப்படுத்தினார்கள். எப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு உஹது போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு நபித்தோழர் வாரார். உஹதுடைய நிலைமை எப்படி இருந்தது? முஸ்லீம்கள் கொஞ்சம் பலவீனப்பட்டாங்க. காரணம் முஸ்லீம்கள் செஞ்ச சில தவறும் காரணம் தான், பலவீனப்பட்டுட்டாங்க. நிலைமை மோசமாயிருக்கு. ஒரு நபித்தோழர் கையில் ஈச்சம்பழத்தை வச்சுட்டு, யார் ரசூலல்லாஹ், இந்த போர்க்களத்திலே நான் கொல்லப்பட்டு விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் யார சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? சொர்க்கம் கிடைக்கும்பா, நீ இதில் கொல்லப்பட்ட ஷஹீது, நீ சொர்க்கத்துக்கு போ. ஈச்சம்பழம் திங்கிறதுக்கு எத்தனை செகண்ட் போகும்? சும்மா சொல்லுங்க, ஒரு நிமிஷம் போமா? அந்த ஒரு நிமிஷத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சார் அவர்? இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றது போல, வமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா லஹுவன் வ லைபுன், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானது. லஹு லைபு, அது ஒரு விளையாட்டு. அல்லாஹ் சொல்றான் வ இன்ன தாரல் ஆகிரா லஹியல் ஹயவான், மறுமையினுடைய வீடுதான் நிரந்தரமானது. இந்த உலகத்துக்காக மறுமையை நம்ம வேஸ்ட் ஆக்கலாமா? அப்ப அந்த நபித்தோடர் அந்த ஈச்சம்பழம் சாப்பிடுற அந்த சில நிமிடங்களை வேஸ்டாக நினைச்சார், தூக்கி வீசினார், யுத்தத்துக்குள்ள போனார், கொல்லப்பட்டார். வாழ்க்கையின் உண்மையான வெற்றியை சஹாபாக்கள் இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பிஅ்ரு மவுனா என்ற ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 4வது ஹிஜ்ரத்துக்கு பிறகு உஹது போர்க்காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். 70 காரிகள் அதில் கொல்லப்படுறாங்க. எத்தனை பேர்? 70 காரிகள். நஜிது பிரதேசத்தில் உள்ள சில காஃபிர்கள் சீட் பண்ணினாங்க, நம்ப வச்சு ஏமாத்தினாங்க. அதில் கொல்லப்படுறாரு யாருன்னு சொன்னா, அதாவது ஹராம் இப்னு மில்ஹான். இவர் யாருன்னா உம்மு சுலைமுடைய சகோதரர், அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட மாமா, தாய் மாமா. அவர் கொல்லப்படுறாரு. அவரை சதி செஞ்சு என்ன செய்யறாங்கன்னா, நம்ப வச்சு ஆளை எடுத்து பேசுற மாதிரி பேசி கண்ணை காட்டி பின்னுக்கால ஒரு ஆள் குத்தினார். குத்து அந்த உயிர் போற நேரத்தில் அவர் என்ன சொன்னா தெரியுமா? ஃபுஸ்து ரப்பில் கஅபாண்டர், என்னுடைய காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். எம்போ உயிர் போவது யாராவது வெற்றின்னு சொல்லுவாங்களா? அப்ப சஹாபாக்களை பொறுத்தவரையும் அவர்கள் மரணத்தை வெற்றியாக நினைச்சாங்க. இதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொன்னான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, மூமின்களிடமிருந்து அல்லாஹ் விலைக்கே வாங்கிட்டான். உனக்கு சொர்க்கம் வேணுமா? உன்னோட பொருளாதாரத்தை எனக்கிட்ட தான், உன்னோட உயிரை எனக்கிட்ட தான், தேவைப்பட்டால் நான் கேட்பேன். சஹாபாக்கள் அதை செஞ்சாங்க சகோதரர்களே. இது மாதிரி பல சம்பவம். அனஸ் இப்னு நதர் உஹது போர்க்களத்தில் போறார், நிலைமை மோசமா இருக்குது. சஹாபாக்கள் சில பேர் சில ஆளுக்கு கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க. அல்லாஹ் இடத்துல சொன்னார், யா அல்லாஹ் இவங்களெல்லாம் பின்வாங்கினாங்க, நான் ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் என்று உஹது போர்க்களத்தை நோக்கி போனார். சஅத் இப்னு முஆத் காண்றாங்க. சஅத் இப்னு முஆத் சொல்றாங்க, யா சஅத் இன்னி அஜிது ரீஹல் ஜன்னah மின் தூனி உஹதுனாங்க. உஹது போர்க்களம், உஹது பக்கத்திலிருந்து சொர்க்கத்தின் நறுமணத்தை நான் காணுகிறேன். தகத்தம். சஅத் இப்னு முஆத் சொல்றாங்க, எனக்குண்டா இப்படி ஒரு வேலை செய்யலாண்டாம். ஒருத்தர் சாவ போற மாதிரி போறார். இருந்தால் எந்த அளவுக்கு சொன்னா, 70க்கும் மேற்பட்ட காயங்களை கொண்டு அவர் கொல்லப்பட்டிருந்தார். அடையாளமே தெரியல. மஸ்ஸலனகுல் முஷ்ரிகூன், அவர் அடையாளம் தெரியல. விரல் நுனியை வச்சு சகோதரி தான் கண்டாங்க. இதான் அனஸ் இப்னு நதர். எல்லாம் ஒரு குடும்பம் தான் நான் சொன்னதெல்லாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப சொர்க்கத்துக்கு நாம போகணும்டா, நம்மளோட விலை என்னன்றதை அல்லாஹ் சொல்லிட்டான். உங்க பொருளாதாரம் தேவைப்பட்டா நீங்க தரணும் அப்படின்னு அர்த்தம் என்ன? சாதாரண ஒரு சின்ன பிஸ்னஸை நமக்கு தியாகம் பண்ண முடியல. வட்டி கூடாதுன்னு சொன்னா மௌலவி நீங்க பயான் நல்லா பண்ணுவீங்க, சரி நீங்க வந்து பிசினஸ்ல வந்து பாருங்க, வட்டி எடுக்கிறது கூடுமா கூடாதுன்னு அப்பதான் நீங்க சொல்லுவீங்க. பயான் பண்றது லேசிங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வோட சண்டை பிடிங்க, ஃபஅஸனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் தூதரோடும் சண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்ற ஒரு விஷயத்தை
தியாகம் பண்ண முடியல. அப்போ நம்ம சொர்க்கம் போக ஆசைப்படலாமா? அப்போ சொர்க்கம் போகிறதுக்கு நம்ம ஆசைப்படணும்டா அந்த வழியில் நாங்கள் முயற்சிக்கிறோமான்னு பார்க்கணும், அந்த பாதையில் நாங்கள் வாழ்கிறோமான்னு பார்க்கணும், அதுக்காக நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கணும். உண்மையான வெற்றி என்பது நமது மரணத்துக்கு புறவு உள்ள வெற்றி தான் சகோதரர்களே. எனவே தான் அல்லாஹு தஆலா மௌத்துக்கு முதல்ல சொல்றா, எப்படி நீங்க செலவழிக்கணுமா இருந்தால் அன்ஃபிகு மிம்மா ரஸக, உங்களுக்கு நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து மரணம் வருவதற்கு முன்பு செலவழிங்க. மௌத்து வார நேரத்தில் யா அல்லாஹ் லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், என்னை அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்தி நான் உடனே செலவழிப்பேன், தர்மம் கொடுக்க போறேன், நான் நல்லவனா போறேன். அல்லாஹ் சொன்னா கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, மனுஷன் சும்மா வீணான டைம் வேஸ்ட், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இதுல நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னென்றால், நாம் சொர்க்கத்துக்கு போகணும்டா அதை நாம முதலாவது நம்மகிட்ட டார்கெட்ல எடுக்கணும். எதை மிஸ் பண்ணினாலும் என்னுடைய இந்த சொர்க்கத்துக்கான பாதையை நாம் சின்ன ஒரு விஷயம், நாம் ஒரு சுண்ணாவை தூக்கி போடுறோம், ஒரு சின்ன விஷயம், அது அவசியமே இல்லைன்றாலும் கூட நம்ம மார்க்கத்தை வீசுறோம், உலகத்துக்கு பின்னால போறோம். மார்க்கத்துக்காக நம்ம உலகத்தை தியாகம் பண்றதை விட உலகத்துக்காக மார்க்கத்தில் எதை வேண்டாலும் தியாகம் பண்ற ஒரு நிலைமையில இருந்துகிட்டு நாங்க சொர்க்கத்தை ஆசைப்படலாமா? ஆசைப்படையல சகோதரர்களே. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மௌத்தாகிவிட வேண்டாம். இந்த இடத்துல முஸ்லிமா மூமினா இதுல எது முக்கியம்னு சில கேள்வி கேட்பாங்க. அதாவது மூமின் அப்படின்ட்டு தனியே வந்து முஸ்லிம் அப்படின்ட்டு தனியே வந்தா முஸ்லிம் மூமின் ரெண்டும் ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தணும். ரெண்டும் ஒரே இடத்துல வந்தா மூமினுக்கு வேற அர்த்தம், முஸ்லிமுக்கு வேற அர்த்தம். இது தனியான ஒரு மசாலா, நம்ம அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அந்த மசாலாக்குள்ள போனா இந்த தலைப்பு எனக்கு முடிக்கலாம் போகும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதபுல் முஃப்ரத்ல வருது, லா யதுகுலுஹா இல்லா நஃப்சும் முஸ்லிமா, அந்த சொர்க்கத்துக்குள்ள யாரும் நுழைவாங்க, முஸ்லிமான ஆத்மாவை தவிர அந்த சொர்க்கத்துக்குள்ள யாரும் நுழையாது. அப்ப நாங்க முஸ்லிமா இருக்கணும் அப்படின்னா நாங்க இஸ்லாத்தை நேசிக்கணும், இஸ்லாத்துக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நாங்கள் வழிபடணும். மார்க்க விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அல்லாஹ் சொன்னானா சமஅனா வ அதானா, நாங்கள் கேட்டோம், நாங்கள் வழிபட்டு விட்டோம். இல்ல இது ஏன் சொல்லப்பட்டது என்றால் சொல்லல, வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் தூதரும் ஒரு விஷயத்தில் கட்டளை இட்டு விட்டால் மூமினான ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அதுல இதுக்குத்தான் சொல்லி இருப்பாங்களோ, அதுக்குத்தான் உனக்கு என்ன ரைட் சிக்குது அல்லாஹ் சொன்னதுல நீ அபிப்பிராயம் சொல்றதுக்கு எந்த அபிப்பிராயமும் கொள்ள கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யா இபாதி லா ஹவுஃபுன் அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்தில் உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. வலா அன்தும் தஹ்ஸனூன், நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அல்லதீன ஆமனு பிஆயாத்தினா வ கானூ முஸ்லிமீன், அவர்கள் நமது வசனங்களை நம்பினார்கள், அவர்கள் நமக்கு வழிபட்டவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விஷயம் என்று சொன்னால் அவங்க முழுமையாக சரணடைவார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவரது வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகிற போது அவர்களது நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களது ரப்பிலே முழுமையாக தவக்குல் வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே முஸ்லிம்களாக அவர்கள் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், வகானு முஸ்லிமீன் உத்குலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் மகிழ்ச்சியோடு இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்கள். யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாஃபி மின் ذهب, தங்கத்தால் அவர்களுக்கு தட்டுகள் அவர்களை சுற்றி கொண்டிருக்கும், தங்கத்தால் அவர்களுக்கு கிண்ணங்கள் சுற்றி கொண்டிருக்கும். வஃபீஹா மா தஸ்தஹீல் அன்ஃபுஸ், அவர்களது உள்ளங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுமோ அதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். வதலத்துல் அயுன், கண்கள் எதை பார்த்து ஆசைப்படுமோ அவைகளெல்லாம் அந்த சொர்க்கத்திலே கிடைக்கும். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கும். வஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், வதில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா,
இந்த சொர்க்கத்தை உங்களுக்கு அனந்தரமாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் நீங்கள் செய்த நற்செயல்களின் காரணமாக. லக்கும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் கஸீரத்துன், உங்களுக்கு அங்கே அதிகமான கனிவர்க்கங்களும் கிடைக்கும். மின்ஹா தஅகுலூன், அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா நீங்க முஸ்லிம்களாக வாழ்ந்தா தான் இதெல்லாம் கிடைக்கும்ன்றது அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இப்னுல் கத்தாப் உமர் பின் கத்தாபை சொல்றாங்க, கத்தாபுடைய மகனே, ஃபனாதி ஃபின்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் சொல்லுங்கள், அழைப்பு விடுங்கள், இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லல் முஃமின், சொர்க்கத்துக்குள்ள நுழையிறவங்க யாருன்னா மூமின்களை தவிர யாரும் நுழைய மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல மூமின் மட்டும் வந்தா என்னது, முஸ்லிமும் சேர்த்து வரும். நான் சொன்னேன் முஃமின் மட்டும் ஒரு இடத்துல ஹதீஸ்ல யூஸ் பண்ணினா அதுக்கு முஸ்லிம் என்ற அர்த்தமும் வரும். முஸ்லிம் என்று மட்டும் யூஸ் பண்ணினா மூமின் என்ற அர்த்தம் வரும். ரெண்டையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ணா ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம் வரும். இதை புரிஞ்சுக்கிட்டா சரி, இது ஒரு காயிதா ஒன்று. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றா, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்களை தவிர யாரும், மூமின்களை தவிர யாரும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டாங்கன்னு சொல்லிருங்க. அப்படின்னா மூமின்டா, மாஷா அல்லாஹ் நான் ஒரு மூமின், நான் ஆமத்து பில்லாஹ் வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ரசூலிஹி பாடம் ஆகிக்கிறேன், அதான் மூமின். ஈமான் நம்மிடத்தில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குமோ அதை நம்ம முழுசா செய்யணும். அதான் ஈமான்ன்றது. ஈமான் என்பது நம்முடைய அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறது, அந்த நம்பிக்கை, அஸ்மா சிஃபாத்து, அவனுடைய தௌஹீதை நம்ம ஏற்றுக்கொள்றது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குறது, அது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் வழிபடுறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் மூமினாக இருக்கிறான்றதுக்கு சில முக்கியமான இடங்களை பார்க்கணும். நமக்கு மத்தியில் ஒரு மார்க்கத்தில் ஒரு சர்ச்சை வருது, இது கூடுமா கூடாதா? இந்த சர்ச்சை எங்கே கொண்டு நீங்கள் தீர்ப்பீங்க? ஊரில் உள்ள யாராவது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹசரத்தில் கோல் அடித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கொள்வோம், அது தீர்வா? இல்லை. இப்போ நமக்கு யார் நல்ல நம்பிக்கையான ஆள், நம்ம விசுவாசமான ஆள் யாரப்பா, சரி இந்த மூளை கடி அவர் சொன்ன கேட்போம், அதா இல்லை. ஒரு சர்ச்சை வார நேரத்தில் சொல்லலாம், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன், இந்த ஈமான தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு இடம். உமது ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. யாரை சொல்லலாம்? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே வருகிற சச்சரவுகளின் போது உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக அவர்கள் எடுக்க வேண்டும். எடுத்து ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت, நீங்க வழங்குற தீர்ப்புல எந்த சஞ்சலமும் இல்லாம உங்களை ஏற்றுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அல்ஹம்துலில்லாஹ், போதும். இல்லை எங்க ஊர் ஹஜரத் சொல்லலையே, எங்கட ஊர்ல இப்படி இத்தனை வருஷமா இதானே பரம்பரையா நாங்க அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு வரோம். ஒரு ஆள் சொன்னாருண்டா அவுட், நீ மூமினே இல்லை, போ, நீ பரம்பரையை பின்பற்றுறா, நீ ஊர்ல உள்ள ஹஜரத்தை பின்பற்றுறா, இல்லாட்டி நீ எதையாவது ஒன்று சரி கண்டிப்பா இல்லை. அல்லாவும் தூதரும் ஒரு விஷயத்துல ஒரு கட்டளை இட்டால், ஒரு முடிவு சொன்னா அதை நீ ஏற்றுக்கொண்டாதான் மூமின். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஈமானிய வாழ்க்கை வாழ்றதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். ஈமானிய வாழ்க்கை என்பது நம்மட செயல்பாடுகள்ல, அண்டை வீடுகள் விஷயத்துல கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமின் அல்ல. யார சொன்னாங்க? யாருடைய தொந்தரவுல இருந்து அவருடைய அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறல உண்டாங்க. அப்ப அண்டை வீட்டுக்காரனோடு எப்படி நடக்கணும்? ஈமானுடைய தர்பியா தான் அது. ஒரு மூமின் உண்மையான மூமினாக இருந்தால் நல்ல அஹ்லாக் உள்ளவனாக இருக்கணும். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் அஹ்லாகா, நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே ஒரு மனிதர் சொர்க்கத்துக்குள்ள போகணும்னால் அவர் மூமினாக இருக்கணும். ஈமான் என்பது வாழ்க்கையினுடைய அவ்வளோ விஷயத்தையும் சகல விஷயங்களிலும் அது செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். அல்லாஹ் சொல்றான், வமன் யஅமல் மினஸ் சாலிஹாத்தி, எவர்கள் சாலிஹான செயல்களை செய்கிறார்களோ, மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வஹுவ முஃமினுன், அவர் மூமினாக இருந்துகிட்டு. சும்மா எல்லாரும் நல்ல மாதிரி செய்யலாம். தர்காக்கு போறாரு, பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்லா தர்மம் கொடுக்குறாரு, ஹஜ்ஜிக்கு போறாரு, ஆனால் தர்காக்கும் போறாரு, சொர்க்கத்துக்கு போயிடுமா? அவர் தெரிஞ்சு செஞ்சா, தெரியாம அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கு சம்பந்தப்பட்டது. தர்காக்கு போறாரு, ஷிர்க் வைக்கிறாரு, பார்த்தா கழுத்தில் என்னன்னு கேட்டால் நூல் ஒன்று கட்டிக்கிறாரு, இல்லை எனக்கு 2-3 நாள் சுகம் இல்லாத நூல் கட்டிக்கிறேங்கிறாரு. சொர்க்கம் போகலாமா? போக இல்லாது, அங்க தூசி தாய்க்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப நாங்க சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் அமல் செய்யணும். அது அழிக்கிற விதமான செயல்களை செய்யக்கூடாது, மூமினாக இருந்து கொண்டு அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபஉலாயிக யத்குலூனல் ஜன்னா, அவர்கள் தான் சொர்க்கத்துக்குள்ள நுழைவார்கள். வலா யுத்லமூன நகீரா, அவர்கள் கொஞ்சம் கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதே மாதிரி நிறைய வசனங்களை சொல்லலாம். சாலிஹான நல்ல செயல்களை யார் செய்கிறார்களோ, மன் அமில ஸய்யிஅத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, பாவத்தை யார் செய்கிறாரோ அவருக்கு அவர் செய்த பாவத்தின் அளவுக்கு தான் அவருக்கு கூலி தண்டனை வழங்கப்படும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى,
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாலிகான விஷயங்களை யார் செய்கிறாரோ ஃபஉலாயிக யத்குலூனல் ஜன்னா. நிறைய இடங்களில் நீங்க பார்க்கலாம். சூரத்துல் ஹூதுல 23ல, சூரத்து நிசா 124ல, சூரா காஃபிர் 40 வசனத்துல, சூரத்துல் ஹஜ்ஜில 14 15ல, சூரா அல் கலம்ல 34 35 ஆகிய வசனங்கள்ல இந்த விஷயங்களை நான் சொன்ன இந்த சாராம்சம், இந்த செய்தி பல மெத்தட்ல சொல்லி காட்டுறோம். அதே நேரத்தில் வெறுமனை ஈமான் கொள்றது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான் கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த மூமின்கள்? நானும் மூமின் தான், நான் எனக்கு மரிசால ஆமந்து பில்லா பாடமாகிற மூமினா, பாடமாகிறதோட முடிஞ்சு அந்த ஈமானுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு பிரச்சனை வந்து அவர் சொல்றார், நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கும் தானே அப்படிம்பார், போச்சு அவுட். என்ன சொல்றாரு? நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்துக்கும் தானே. எப்படி சொல்லி நீ சொன்ன மாதிரி கேட்டா அப்படி நடக்கும்னு அல்லாஹ் கதிர்லையா நீ எழுதி வச்சா? அப்புறம் அந்த பாருங்க, ஈமானுக்கு எதிராக நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனால் நமக்கு தெரியல நம்ம ஈமானை தாண்டி போகிறோம்னு. கண்ணியமான இஸ்லாமிய சோழர்களே, ஒழுங்கான அந்த ஈமான் வாழ்க்கையில் நம்பிக்கையில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுதுண்டா, ஒரு பொருள் இல்லை, நம்ம என்ன சொல்லணும்? இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா ஆதா. எதை நம்மகிட்ட எடுத்துட்டானோ அதுவும் அவன்கிட்ட தான், எதை நமக்கு தந்து வச்சுக்கிறானோ அதுவும் அவன்கிட்ட தான். இதுதான் நம்பிக்கை. எடுத்து முடிஞ்சு போச்சு. சிலாக்க சொல்லுவாங்க, எப்படி நான் வந்து ஓமான்ல வந்து இந்த பிசினஸை பண்ணினதை விட துபாயில் பண்ணி இருந்தால் நான் கோடி சொன்னா போய் பண்ணேன். ரசூலா சொன்னாங்க அமல ஷைத்தான், நான் இப்படி செய்திருந்தால் இப்படி நடக்கும் என்று சொல்வது ஷைத்தானுடைய வாசலை திறந்து விடும். ரசூலா சொன்னாங்க. நம்ப கூடாது. எது உங்களுக்கு நடக்குதோ அதுதான் உங்களுக்கு எழுதப்பட்ட கதிர். ரசூலா சொன்னாங்களா இல்லையா? ருஃபிஅத்தில் அக்லாம் வஜஃபத்தில் கலம், பேனை உயர்த்தப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய எழுத்து காய்ந்து விட்டது. உன்னோட வாழ்க்கையில எது நடக்குதோ மா அஸாப ஃபில் மா அஸாப, அதாவது உன்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் அல்லாஹ் ஏற்கனவே எழுதுற விஷயம்தான். எனவே இதில் முக்கியமாக இருக்கணும், இந்த ஈமான் தளர்ந்து போகிற நிறைய இடங்கள் இருக்குது. அதில் எல்லாம் நீங்கள் சரியாக இருக்கணும், நல்லா இருப்பீங்க. 1 மாதம் நோய், 2 மாதம் நோய், 3 மாதம் நோய், 4வது மாதம் ஒரு சைத்தான் வருவான். என்ன 4 மாதம்? நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனப்பா, எல்லா மருந்தும் எடுத்துட்டேன். நீங்கள் இப்படியே இருக்குங்கிட்டு தான் நோயாக தான் இருக்கணும். நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். வாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார் அங்கே, நாங்கள் அங்கே போவோம். அங்கே போய் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன தேவை சிறுக்கு செய்ய வச்சு நான் அதுக்கு அனுப்பிடுவோம். ரசூலா சொன்னாங்க, ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் சொர்க்கத்துக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். சொர்க்கத்தை நெருங்குற டைம்ல கடைசியில நரகத்துக்குரிய வேலை செஞ்சுவார். இந்த மாதிரி நிறைய பேர் நோயாளிகள் ஏமாந்து போறாங்க. நோய் எப்படியா மாறணுமப்பான்றதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? போய் ஷைத்தாண்ட வலையில போய் சிறுக்கு செய்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த நிலையிலையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுவார்கள் சொல்லல, தொழுகையில் குஷு உள்ளச்சத்தோடு சொல்லுவார்கள். சும்மா அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிக்கிட்டு தான் நேற்று கம்பெனிக்கு செக் கொடுத்தோம், பாஸ் ஆகாம பாஸ் ஆகாதா? என்னத்துக்கு இந்த தொழுகை? இது குஷு இல்லை, நாளைய மறுமையில பிரயோசனமே இருக்காது. அந்த தொழுகை அல்லாஹு அக்பர்னு நீங்க தக்பீர் கட்டினா நீங்க அல்லாஹ்வோட உரையாடுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீங்க சொல்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்ல, என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்க உட்கார்ந்துக்கிட்டு கடக்கணக்கு பாக்குறீங்க, செக்கை பாக்குறீங்க, நாளைக்கு வருவானா வரமாட்டானா, நாளைக்கு பயானுக்கு போமா இல்லையா, எல்லாம் நல்ல விஷயத்திலேயே வரும். நேற்று நம்ம தாஜத்தோட 2 நைட்டுக்கு தொழுவோம், எல்லாம் வரும். ஹின்ஸ் அப்படி சொல்லுவோம், ஷைத்தானுக்கு இடம் கொடுத்தாச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்? கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். இந்த வீணான விஷயத்துல கொஞ்சம் நின்று பார்ப்போமே, என்ன நடக்குது, கொஞ்சம் பார்த்து கொண்டு போவோமே. வீணான விஷயமா இருந்தால் மூமின் நிற்க மாட்டான், இல்லை ஒதுங்கி விடுவான். அவர்கள் வீணானவற்றை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை சரியா கொடுக்கணும். சில ஆளுக்கு ஜகாத்து கொடுக்குறன்றது அல்லாஹ் பாதுகாத்த நம்மட மக்கள் கொடுக்குறாங்க. சில ஆளுக்கு ஜகாத்துன்னா என்னன்றே தெரியல. ஏன்னா இந்த நோம்பு மாசத்துல இந்த 10 ரூபா கட்டு இந்த மட்டும் மாற்றி வச்சுக்கணும். வார ஆளுக்கு 10 ரூபா ஜகாத்து கொடுக்குறான். இது ஜகாத் இல்லை, இது யாசகம் கொடுக்குற. இது ஜகாத்துண்டா உன்னுடைய பொருளாதாரத்தின் அளவை சரியா கணக்கு பார்த்து அதுக்கான அந்த அளவை உரிய முறைப்படி உரிய நபர்களுக்கு கொடுக்கணும். சில ஜக்காத்து என் வைஃபு கொடுத்தா ஓகேன்னாங்கிறான். வைஃபுக்கு என்ன ஜக்காத்து? ஜக்காத்து நீ உனக்கு நீ செலவழிக்க கடமைப்பட்டார்களுக்கு ஜக்காத்து போகாது. தெரியுது இல்லை சோழர்களே? அப்ப ஜக்காத்தை பத்தி நம்ம தெரியாம நாம எப்படி சொர்க்கத்துக்கு போறது? அபூபக்கர் சித்திக் எப்படி சொன்னாங்க? ஒட்டகங்கத்துல கைத்த தரல் என்றாலும் உங்களோட சண்டை பண்ணாங்களா இல்லையா? ஜக்காத் என்பது ஒருத்த முஸ்லிமா இல்லையா என்று தீர்மானிக்கிற இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமிர்து அன் உகாத்திலன் நாஸ், இந்த மனிதர்களோடு போர் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும். வயுகீமுஸ் ஸலா, தொழுகை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும். வயூத்து ஸகா, ஸகாத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் சொன்னாங்க. ஃபஇதா ஃபஅலு ஸாலிக், இதை செஞ்சிட்டாங்கடா அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கில் இஸ்லாம், அவங்க ரத்தம் பாதுகாக்கப்படும். ஸகாத் தரல ரத்தம் ஓட்டுவாங்க ரசூலுல்லாஹ். இதை சிம்பிளா பார்த்துக்கொள்வோமேனா அவ்வளோ நாள் கொடுக்கல தாப்பா, எனக்கு அதை பற்றி சரியாக சொல்கிறாங்க இல்லையா மௌலிமார். சில ஆட்களோட கதையோட கேட்டால் சிரிக்கிறதா அவங்களுக்கு அழுகுறதான்னு சொல்ல. ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு போனேன், வீடு கட்டிக்கிறாரு, கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 4-5 கோடி காசு, 4-5 கோடிக்கு வீடு. அப்போ அவர் சொல்கிறாரு, மௌலவி ஒரு தர்ஜுமா அவனை எங்கேயா கிடைக்குமாங்கிற என்கிட்ட, காசை கொடுத்து வாங்கன்ட்டேன். ஏன்னா 5 கோடிக்கு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது, ஒரு 1000 ரூபாய்க்கு தர்ஜுமா வாங்குறதுக்கு உங்களுக்கு நாங்கள் அதை கொண்டு ஃப்ரீயாக தரணும், அதை மூடி நீங்கள் ரமலானில் ஒரு 2 நாளைக்கு ஓதி போட்டு மரா கொண்டு மேலே வைக்கணும். காசை கொடுத்து வாங்குங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் தரமாட்டேன். என்னண்டா மக்கள் அப்படிதான். ஜக்காத்தை பற்றி நமக்கு இன்னைக்கு அது நமக்கு சம்மந்தம் இல்லை. ஜக்காத்து கவனம். சில ஆளுக்கு சொல்றது ஹஜ்ஜி, அவருக்கு ஹஜ்ஜி கடமை, எல்லா வசதியும் மிக்கதான். அது இப்போ போக தேவையில்லை. ஒரு 40 வயசுக்கு போகிற அவ்வளோ காலம் அவர் பாவம் செய்யணுமா, பாவம் செஞ்சு 40 வருஷத்துக்கு போகிற ஹஜ்ஜிக்கு போகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வேற ஆசையும் படுறது. கண்ணியமான இஸ்லாம் இது சிரிக்கிறதுக்காக நான் சொன்ன விஷயம் அல்ல, இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப ஜக்காத்தை அவர்கள் கொடுப்பார்கள். வல்லதீனஹும் லிஸகாத்தி, அதாவது ஜக்காத்தை கொடுப்பார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய மானக்கேடான மறைவிடங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள், விபச்சாரம் பண்ண மாட்டாங்க. இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமின், ஒன்று அவங்களோட மனைவிமார்கள், இல்லைண்டா வலக்கரம் சொந்தமாக்கி அடிமைகள். இது ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு விபச்சாரத்தை பண்ணி நான் எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது? சொர்க்கத்துக்கு போகலை. லா தக்ரபு ஸினா, அல்லாஹ் சொல்ல விபச்சாரம் செய்யாதீங்கன்றதுக்கு நிறைய வார்த்தை, நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அப்ப ஜக்காத்தை கொடுக்கணும், அவங்க மானக்கேடான விஷயங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்லிஹிம் ராஊன், நாளைக்கு வாரண்டா அவர் வாரதான் இனி இன்ஷா அல்லாஹ்க்கு வேர்த்தை இல்லாமல் போச்சு. இந்த இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொல்லாதீங்க மாட்டோம். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் சொன்னால் வாராங்க இல்லையா, சில ஆளுக்கு விளங்காம இந்த இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொன்னாங்க. ஏன்டா இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு போகிறாங்க, வாராங்களே இல்லையே. அப்போ இன்ஷா அல்லாஹ் குரு அல்லாஹ் நாடினால்டா, அல்லாஹ் நாட இல்லை அதால் வர இல்லை, அப்படி அது உண்மையாக இருந்தால் தான் சொல்லணும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஒரு வாக்கு கொடுத்தா அது நிறைவேற்றணும். 3 விஷயம் இருக்குது நயவஞ்சகத்தின் அடையாளம். நாங்கள் இதா வாத் அஹ்லஃப், இது அத்துமின் கான், வாக்களித்தா மாறு செய்யுது, நம்பி எதை ஒப்படைச்சா மோசடி செய்யுது, இதா அதாவது பேசினா போய் பேசுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இதெல்லாம் நரகத்துக்குரிய விஷயங்கள். அது மூமின் தான் யாருன்றதுக்கான அடையாளங்களை அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறாரோ யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின், சொர்க்கத்துக்குள் அவர் நுழைவார், அதன் ஆறுகள் அதன் கீழ்ப்பகுதியில் ஓடிக்கொள்ளும். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட வேண்டும். இந்த செய்தியை சூரத்துல் ஃபத்ஹில் 17, சூரத்து நிசா 13, 14, அதே மாதிரி சூரா ஆல இம்ரான் 133 136 அல்லாஹ் சொல்றான், இறையச்சம் உள்ளவர்களுக்காக சொர்க்கம் தயாராக இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, நல்ல செழுமையாக இருக்கிற நேரம், கஷ்டமாக இருக்கிற நேரமும் செலவழிப்பாங்க. நம்மளோட சில ஆள் கேட்குறாங்க, எல்லாரும் அல்ல, தொழுகையில் முன்சஃப் என்னத்தை கேட்டாலும் தருவாங்க. ஒரு பொருளாதாரம் கேட்டால் தான் அவங்களுக்கு எங்கேருந்து தான் அந்த ஃபோன் வருதோ தெரியல. கொஞ்சம் நிலங்க இந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணி போனதான். இது என்ன, பொருளாதாரத்தில் நம்மளோட குவாலிட்டியை தீர்மானிக்கிற இடம் பொருளாதாரத்தில் நம்ம எப்படி நடக்கிறோம். நம்ம எல்லாம் பண்றோம், ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நேர்வழி ஹிதாயத்துக்கான அல்லாஹ் அந்த அடையாளங்களை சொல்ற நேரத்தில், அதாவது அவங்க தங்களுக்கு வழங்கப்பட்டதை செலவழிப்பாங்கன்னு சொல்றான். செலவழித்தல்றது சொர்க்கத்துக்கு போற மிக முக்கியமான ஒரு குணம். அல்லாஹ் என்ன சொல்றான், வஇத்தத்தில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, பாருங்க, அந்த கடைசி மௌத்துடைய நேரத்தில் யாரெல்லாம் கொஞ்சம் டைம் தான் நான் செலவழிக்க போறேன்னு கேட்குறேன். இப்போ தர்மம் என்பது சொர்க்கம் போகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம் சகோதரர்களே. இது போனால் இன்னும் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு ஆய்வு. அதில் நான் ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு சொல்லணுக்கு தான் கிட்டத்தட்ட இது ஒரு 3-4 மணித்தியாலும் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அதில் முக்கியமான பல பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சுருக்கமான அந்த தலைப்புகளை மட்டும் சொல்கிறேன். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான நிறைய பண்புகள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இதை நீங்கள் இன்னைக்கு போய் சூரத்துர் ராத் 13 19 26 வரைக்கும் உள்ள வசனத்தை பாருங்கள். நான் இப்போ சொன்ன டைம் போகும். சூரத்துர் ராத் 13 அத்தியாயம் 19 தொடக்கம் 26 வசனம் வரைக்கும் பாருங்கள்.
அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான சில அடிப்படை தகமைகள் என்ன அப்படின்றத நாங்கள் பார்க்கணும். அது மட்டும் செஞ்சால் போதும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்துக்கு போகிறோன்னா ஹதீஸில் வருது. அதை மட்டும் சொல்லிட்டு வீட்டில் இருந்தால் சொர்க்கம் போகலாமா? அந்த மாதிரியான சில விஷயங்களை நான் சொல்லேன். அதே நேரத்தில் வெறுமனே அமல்களை மட்டும் செய்யாமல் வெறும் நம்பிக்கையோடு நாங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற விஷயம். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு செல்றதுக்கு நிரந்தரமாக யாரெல்லாம் தடுக்கப்படுவார்கள் என்ற விஷயம், நரகத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடியவர்கள் யார் என்பது சம்பந்தமான விஷயம், யாரெல்லாம் சிபாரிசுக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பது சம்பந்தமான விஷயம், கடைசியாக நரகத்துக்கு போறவங்க யார் என்பது சம்பந்தமான விஷயம், சொர்க்கத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விஷயம், சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள் என்று ஹதீஸில் வந்தால் அதை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்றதுன்றது சம்பந்தமான ஆய்வு, சொர்க்கம் செல்வான் என்ற ஒரு செயலை குறித்து வந்தால் அந்த செயலால் மட்டும் ஒரு ஆள் சொர்க்கம் போக முடியுமா என்பது சம்பந்தமான ஒரு ஆய்வு. இது மாதிரி நிறைய விஷயங்கள். கடைசியாக ஒரு துவா. நம்ம அடிக்கடி ஒரு துவாவை இங்கே ஞாபகப்படுத்துவாங்க நம்ம சகோதரர்கள் இந்த இஸ்லாமிய கல்வி நிலையத்தில். சையதுல் இஸ்திக்ஃபார் நிறைய பேர் பாடமாக்கிப்பீங்க. பெரும்பாலும் இதில் பாடமாக்கினாங்கன்னா கூட வைப்பாங்க. பாடமாக்கலண்டா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் காலஹா மினன் நஹாரி மூக்கினன் பிஹா, காலையில் இந்த துவாவை யார் நம்பிக்கையோடு சொல்கிறாரோ ஃபமாத்த மின் யௌமிஹி கப்ல யம்சிய, மாலை ஆவதற்கு முன்பு மௌத்தா போனா அவர் மின் அஹ்லில் ஜன்னாண்டாங்க, சொர்க்கம் போறதுக்கான ஒரு துவா, அவர் சொர்க்கத்துக்குள்ள போவார். அதே நேரத்தில் மாலையில் ஓதி அடுத்த நாள் காலை வரைக்கும் இடையில அந்த நேரத்தில் அவர் மௌத்தாகினால் அவர் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு துவா இது. இதுக்கு சொல்லுவாங்க சையதுல் இஸ்திக்ஃபார். சையதுன்னா தலைவர், இஸ்திக்பாருக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துவாவை இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அந்த நூல் சம்பந்தம் நீங்கள் முடிச்சிடுறீங்களா? ஆமாம், இந்த பேசப்பட்ட விஷயம் இன்னும் மிச்சம்